கழுத்துலயும் கொஞ்சம் தேய்ச்சி விடுறா. அம்மா முடியலன்னா சொல்லுங்கம்மா, ஹாஸ்பிடல் வேணா போயிட்டு வந்துடலாம். பாக்கலாம்டா, ரொம்ப முடியலன்னா நான் சொல்றேன். பெரியமா ஜுரம் மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? என்கிட்ட இருந்ததுடா, நான் சாப்பிட்டுட்டேன். அப்ப ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இங்கேயே உட்காந்துருக்கீங்களா நீ? அவி இவங்கள ரூம் கூட்டு போமா. ஆண்டி வாங்க ஆண்டி. வேணாமா, ரூம்குள்ள இருந்தா ஒரே புழுக்கமா இருக்குன்னு தான் நான் இங்க வந்தேன். கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்துட்டு அப்புறமா போய்க்கிறேன். புஷ்பா புஷ்பா கண்மணி அக்கா, இங்க இருக்கிற எல்லா வேலையும் அவங்க செய்வாங்கல்ல, ஆனா எதுக்குமே அவங்க முகம் சுழிக்க மாட்டாங்க. எல்லா வேலையும் அவங்க இஷ்டப்பட்டு செய்வாங்க. ஆனா இவங்க அந்த மாதிரி செய்யற மாதிரியே தெரியல. என்னடி பண்ண போற? உப்மா பண்ண போற அண்ணி. உனக்கு பண்ண தெரியுமா? ட்ரை பண்றேன், வேற என்ன பண்றது? நான் பாட்டுக்கு உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கேன் கண்மணி. நான் கூப்பிடுறது காதுல வேலையா உனக்கு? உன்னதான் கேக்குறேன், ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? இப்படியே இருந்தா எப்படி கண்மணி? என் வீட்லயே பேச விடல, சரி உன் வீட்டுக்கு வந்தாலும் என் துரத்தி விடுற. ரோட்ல பார்த்தாலும் பேச மாட்டேன்னா வேற எங்க எப்படி உங்க பேசுறது சொல்லு கண்மணி? ஏன் இப்படி பண்ற? பேசு கண்மணி, ப்ளீஸ்.